அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நாம் இன்றைக்கி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் இருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பூண்டி வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த மலை அடிவாரத்தில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த மலை அடிவாரத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 to 1, ஈவினிங் 3 to 7 எப்போ ஓப்பனில் இருக்கும். என்ன இதோட சிறப்பு என்னன்னா, இது தென் கைலாயன் பேர். இமயமலையத்தில் கைலாயம் இருக்குதுயா, அது மாதிரி இது தென் கைலாயன் பேர். ஸோ இங்கே இது அடிவாரத்தில் இருக்க கோயில். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மலை தாண்டி இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் தான் இப்போ பூட்டி இருக்குது. இதுக்கு மேலே தான் அந்த மேலே மலையேற்றம் போவாங்க மேலே தரிசிக்கிறதுக்கு. 6 மலை தாண்டி 7வது மேலே உச்சிக்கு போனீங்கன்னா தான் இந்த மேலே இருக்க சிவன். அது என்னென்னா சுயம்புலிங்கம் அப்படி வந்தது. அதை போய் நீங்கள் தரிசிச்சிங்கன்னா, மேலே நடந்து போய் தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு கைலாயத்தில் இருக்க சிவனை நேரில் இங்கே தரிசித்த மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். ஸோ இதுக்கு இந்த மேலே போகணுன்னு உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் பர்மிஷன் தேவைப்படும். இந்த சிவராத்திரி டைமில் தான் உங்களுக்கு அதை பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் மேலே போய் தரிசிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், சிவன் கோயில் போகலான்னா இந்த பஞ்சபூத ஸ்தலம்லாம் போவோம் இல்லையா, ஒவ்வொரு கோயிலும் தனித்தனியாக போவோம். ஆனால் இந்த வெள்ளியங்கிரியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல காட்சி தர, சிவன் காட்சி தர மாதிரி இருக்கிற ஒரே கோயில் இதுதான். இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு இந்த மலையில் இருக்க கோயிலை சொல்கிறாங்க. இந்த மலையடிவார கோயில் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் தாயார் மனோன்மணி அம்மன் அப்படிங்கிற பேரோடு தான் இங்கே நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இங்கே என்னென்னா தியானலிங்கமும் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டு, அது மாதிரி கொஞ்சம் மேலே மலை ஏறி போய் அங்கே சிவனை தரிசிக்க முடியலன்னா இந்த கீழே கும்பிடலான்ற மாதிரி இங்கேயே கீழே கும்பிட்டுருவாங்க. இங்கேயே இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை வழிபட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இங்கே என்னென்னா விநாயகர் கோயிலும் உள்ளார இருக்குது. பஞ்ச விநாயகர் மண்டபம் இருக்குது. அங்கே தான் கொஞ்சம் பக்தர்லாம் ஓய்வு எடுக்கிற இடம். அப்புறம் உள்ளாரே முருகன் கோயிலும் அதுவும் இங்கே இருக்குது. ஸோ மேலே ரொம்ப மேலே ட்ரெக்கிங் போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இங்கேயே தரிசிச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாலாம் பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு போகணுன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மகா சிவராத்திரி டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, இப்போ அந்த பௌர்ணமிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டைமில் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிரதோஷ டைம்லாம் கூட இப்போ மேலே போகிறாங்க நிறைய பேர், அது பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மலை ஏற்றம்ன்றது எல்லாராலையும் முடியுமாங்கிறது சாத்தியப்படாது. அப்படி முடியாதவங்க அவசியம் இந்த மலையுடைய இறக்கத்தில் இருக்க சிவனை போய் தரிசித்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம். வாய்ப்பு இருந்தால் போய் சிவனை தரிசனம் பண்ணுங்கள். நன்றி. இது மறக்காமல் மெட்டா ஸ்பெக்ட்ரா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.